அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு 18ஆம் நாளிலே நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுக்கே புகழ் அனைத்தும். நேற்றைய தினம் நோன்பு 17. இந்த நாளில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த சொற்பமான சஹாபாக்களும் பத்ர் போர்க்களத்தை சந்தித்தார்கள். இவர்கள் பத்ர் போர்க்களத்தை சந்திக்கும் பொழுது ஆயுத படைகள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, வாகனங்கள் இல்லை. நோன்பு வைத்த நிலையிலே தான் போர்க்களத்தை சந்தித்தார்கள். உடலிலே பலம் இல்லை. இத்தனை குறைகள் இருந்தும் கூட பத்ர் போர்க்களம் வெற்றியடைந்தது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய உதவி இருந்தது, மலக்குகளுடைய அணிவகுப்பு இருந்தது, ஈமானிய உறுதி இருந்தது. ஆகையால் அல்லாஹ்வுடைய உதவி அங்கே கிடைத்தது. இந்த பத்ர் போர்க்களத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அன்றைக்கு சஹாபாக்கள் எத்தனை துயரங்களுக்கு மத்தியிலே இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லி கடைபிடித்து வாழ்ந்தார்களோ, எத்தனை உயிர் தியாகங்கள் செய்தார்களோ, அன்றைக்கு நாம் அதை ஹதீஸிலே பார்க்கிறோம். இன்று சம நாள்களிலே இன்றைக்கு நேருக்கு நேராக கண்கூடாக பார்த்து வருகிறோம். பலஸ்தீன மக்கள் நோன்பு வைக்கிறார்கள், நோன்பு திறக்கிறார்கள், இங்கே நோன்பு வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் குண்டு வந்து விழுகிறது. அந்த மக்கள் ஒவ்வொன்றாக செத்து மடிகிறார்கள். இந்த வருடத்திலே தாய் இருந்தால் அடுத்த வருடத்திலே மகன் இல்லை. தாயை, தந்தையை, பெற்றோரை, மகனை, குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் இழந்து கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் ஈமானிய உறுதி என்பது உள்ளத்திலே அதிகமாக இருக்கிறது. எத்தனை போர் குண்டுகள் எங்கள் மீது விழுந்தாலும் எங்களுடைய ஈமானை உடைத்துவிட முடியாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் பலஸ்தீன மக்கள். அந்த மக்களுக்காக வேண்டி அதிகம் நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த நாளிலே பத்ர் போர்க்களத்தை நினைவு கூறுவதோடு பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி அதிகம் நாம் துஆ செய்ய வேண்டும். உலக முஸ்லிம்கள் அனைவரும் நிம்மதியாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். வாங்க கேள்விக்குள்ள போகலாம். பத்ர் போர்க்களத்தை நினைவு கூறும் விதமாக பத்ர் போர்க்களம் சம்பந்தமாகவே இன்றைக்கும் கேள்வி எழுப்பப்படுகிறது. முழுவதுமாக பத்ர் போர்க்களத்தை நேற்றைய தினம் நினைவு கூர்ந்திருந்தாலும் இன்றும் ஒரு முறை நீங்கள் நினைவு கூறுங்கள். முதல் கேள்வி, பத்ர் போர்க்களத்தை திட்டமிட்டது யார் என்பது முதல் கேள்வி. இதற்கு குர்ஆனிலிருந்து நீங்கள் ஆதாரம் தர வேண்டும். இரண்டாம் கேள்வி, பத்ர் போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்த 2 இளம் சிறுவர்கள், இந்த 2 இளம் சிறுவர்கள் போர்க்களத்திலே நிற்கிறார்கள். அபூஜஹலை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். போர்க்களத்திலே எதிரியாக அபூஜஹலை நாங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதே ஹதீஸிலே பின்தொடர்ந்து வரும் பொழுது அந்த 2 சிறுவர்கள் தான் அபூஜஹலை கொலையும் செய்வார்கள் என்கிற இந்த வீர 2 சிறுவர்களின் பெயர்கள் என்ன என்பது இரண்டாம் கேள்வி. மூன்றாம் கேள்வி, இந்த சஹாபி பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொள்ளவில்லை. பத்ர் போர் முடிந்துவிட்டு எல்லா மக்களும் ஊருக்கு வந்ததற்கு பின்னால் இவரும் வருகிறார். இந்த பத்ர் போர்க்களத்திலே என்னால் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிறார். எப்படி ஆதங்கப்படுகிறார் என்றால், ஒருவேளை நான் பத்ர் போர்க்களத்திலே இருந்திருந்தால் என்னுடைய வீரத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சந்தித்திருப்பார்கள் என்று தன்னுடைய வீரத்தை அங்கே பறைசாற்றுகிறார்கள். பிறகு உஹது போர்க்களம் வருகிறது. அந்த உஹது போர்க்களத்திலே சொன்னதை போன்று எந்த வீர சொல்லை அவருடைய நாவின் மூலமாக மொழிந்தார்களோ அதே வீர சொல்லோடு, வீர உறுதியோடு, நெஞ்சுறுதியோடு போர்க்களத்தை, உஹது போர்க்களத்தை சந்திக்கிறார்கள். சென்று வெட்டப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். என்பதற்கும் அதிகமான உடலிலே காயங்கள் இருக்கிறது. உடலை, முகத்தை அடையாளம் காண முடியாத அளவிற்கு வெட்டப்பட்டிருக்கிறது. பிறகு அவருடைய மச்சங்களை, கை விரல்களை பார்த்துதான் அவருடைய சகோதரி அவரை என்னுடைய சகோதரன் என்று அடையாளம் காண்கிறார். இந்த சஹாபியார், இந்த வீரத்திற்கு பெயர் போன இந்த சஹாபியார் என்பது மூன்றாவது கேள்வி. ஆக பத்ர் போர்க்களம் என்பது சாதாரணமான போர்க்களம் அல்ல. ஏனென்றால் அதன் பின் இஸ்லாமியர்களே இல்லாமல் போய்விடுவார்கள் என்று அச்சப்படக்கூடிய அளவிற்கு மிக சொற்பமான மனிதர்கள் தான் முஸ்லிம்களாக இருந்தார்கள். அப்படியான குறைந்த எண்ணிக்கை உடைய மக்கள் நெஞ்சுறுதியோடு அந்த போரை சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி இருந்தது, மலக்குகளுடைய அணிவகுப்பு இருந்தது. இப்படியாக நெஞ்சுறுதியோடு சந்தித்த மக்களால் தான் நாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அவர்களை நினைவு கூற வேண்டும். அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்ட முஸ்லிம்கள் அனைவருக்காக வேண்டியும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். குறிப்பாக இன்றைக்கும் போர்க்களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி நாம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய பிரார்த்தனை ஒவ்வொன்றும் அவர்களுக்காக வேண்டி இருக்கட்டும் என்று கூறி
இன்றைய நாளுடைய கேள்வியை முடிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.